தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள தருமபுரி 1965 அக்டோபர் 2ஆம் தேதி சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு உருவான முதல் புதிய மாவட்டம் அப்படின்ற பெயரை தருமபுரி மாவட்டமானது பெற்றுச்சு. கத 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 கேளு, இவ 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 கத கேளு. மாம்பழங்களினுடைய தலைநகரம், அதாவது கேபிட்டல் சிட்டி ஆஃப் மேங்கோ அப்படின்ட்டு இந்த தருமபுரி மாவட்டமானது அழைக்கப்படுது. கிருஷ்ணகிரியுடன் இணைந்து மாம்பழ உற்பத்தியில மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் தருமபுரிக்கு இருக்கு. இங்க இது மட்டும் ஃபேமஸ் கிடையாது. இங்க அமைந்திருக்கும் ஒகேனக்கல் ஃபால்ஸ், அதாவது இந்தியாவின் நயகரா அப்படின்னு அழைக்கப்படுற ஒகேனக்கல் ஃபால்ஸும் இங்கதான் அமைந்திருக்கு. அதே போல தருமபுரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் தீர்த்தமலையும் மிகவும் பிரபலமானது. இந்த இடமானது சங்க காலத்துல தகடூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அப்போ புகழ்பெற்ற அரசரான அதியமான் இந்த இடத்த ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவருடைய நினைவு சின்னமா தான் இப்ப வரைக்கும் அதியமான் கோட்டை இங்க நிலைத்து நிக்குது. அப்பவே அதியமான் கோட்டையிலிருந்து தருமபுரி கோட்டைக்கு செல்லும் ஒரு சுரங்கப்பாதை இங்க இருந்ததா கதைகள் எல்லாம் சொல்லப்படுது. 8ஆம் நூற்றாண்டுல பல்லவ டைனஸ்டி, 11ஆம் நூற்றாண்டுல சோழா டைனஸ்டி, அது மட்டும் இல்லாம 18ஆம் நூற்றாண்டுல கிங்டம் ஆஃப் மைசூர், இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து இந்த இடத்த ஆட்சி செஞ்சாங்க. பின் திப்பு சுல்தான் கையில போகும்போது அவர் ஆட்சி செய்த இடங்கள்ல கொஞ்சம் பகுதியை அவர் பிரிட்டிஷ்க்கு கொடுத்தாரு. அப்படிதான் இந்த இடமானது மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே போகுது. தர்மபுரியினுடைய சுற்றுப்பகுதியில நியோலித்திக் கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆரம்ப கால மனிதர்களுடைய சுவடுகள் கிடைத்ததுனால இந்த இடமானது ரொம்பவே பழமையான இடம் அப்படின்றதுக்கான சான்றா இருக்கு. தர்மபுரி அப்படின்ற பெயர் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, முன் சொன்ன மாதிரி இந்த ஊரினுடைய பேர் தகடூர்னு இருந்தது. தகடூர் அப்படின்னா இரும்பு வளம் நிறைந்த ஊர் அப்படின்னு அர்த்தம். விஜயநகர ஆட்சி காலத்துலதான் இந்த ஊரானது தர்மபுரி அப்படின்னு ஆயிருக்கு. அதாவது தர்மபுரியில இருக்க தர்மம் அப்படின்றது சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. அதாவது நல்லொழுக்கத்தின் இடம் அல்லது நீதியின் இடம் அப்படின்றத குறிக்குது. சோ அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே இன்ஃபுளுன்ஸ் ஆகி இந்த பெயர் வந்திருக்கலாம் தான் சொல்லப்படுது.